ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். கரை நல்லதா கெட்டதா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நாம பார்க்குற ஒரு விஷயம் தப்பா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த விஷயம் தப்பா இருக்குன்னா அதை சார்ந்தவங்க கிட்ட போய் சொல்லி அதை சரி பண்ணிக்க சொல்லுவோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்னன்னு நம்ம கதையில வர்ற ஒருத்தரே சொல்லுவாரு, கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கணவனும் மனைவியும் புதுசா குடி வர்றாங்க. எல்லா திங்ஸையும் அந்த வீட்டில் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த டயர்ட்லேயே அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த 2 பேரும் தூங்கி எந்திரிச்சு காஃபி போட்டு குடிக்கிறாங்க. அந்த புது வீட்டில் இருந்து வெளியில் பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த மனைவி கையில் காஃபி கப்போட ஜன்னல் பக்கமாக வந்து பார்க்குறாங்க. அப்போது எதிர்த்த வீட்டுக்காரமா நிறைய துணிகளை துவைச்சு அதை கொடியில் காய போட்டுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆனால் அந்த துணிங்க எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்ததை பார்த்ததும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பம். உடனே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு ஏதோ மூளைக்கோளாறு போல, துணியெல்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்குது, அதை போய் கொடியில் காய போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லாமல் லேசாக சிரிக்க மட்டும் செஞ்சுருக்காரு. அப்புறம் 2 பேரும் அதை மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் மறுபடியும் அதே மாதிரி காஃபியை எடுத்துட்டு ஜன்னல் பக்கமாக நின்று அந்த அம்மா வெளி உலகத்தை பார்க்குறாங்க. அப்பவும் அந்த துணியை காய போடுற அம்மாவை திரும்ப பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த அம்மா அழுக்கான துணிகளையே காய போட்டுட்டு இருந்திருக்காங்க. நம்ம புது வீட்டுக்காரம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படிதான் இந்த அம்மா தினமும் அழுக்கு துணியவே காய போட்டுட்டு இருக்கா. ஒருவேளை கண் பார்வை சரியில்லையோ? இதை இந்த ஏரியால இருக்க ஒருத்தங்க கூட இந்த அம்மா கிட்ட கவனிச்சு சொல்லல. இன்னும் 2 நாள் பார்ப்பேன். இதே மாதிரி தினமும் அழுக்கான துணிகளையே காய போட்டுட்டு இருந்தாங்கன்னா நானே அவங்க கிட்ட நேரடியா போய் சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்னு மறுபடியும் தன்னோட கணவர்கிட்ட புலம்பியிருக்காங்க. அதுக்கும் அவர் எதுவும் சொல்லாம சிரிக்க மட்டும் செஞ்சார். மறுநாள் காலையில நம்ம புது வீட்டுக்காரமா வழக்கம் போல காஃபி கப்போட ஜன்னல் பக்கமா வந்து எதிர்த்த வீட்டை பார்த்தா ஒரே ஆச்சரியம். அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவும் வழக்கம் போல துணியை துவைச்சு காய போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா துணியெல்லாம் வழக்கத்துக்கு மாறா பளிச்சுன்னு வெள்ளையா நீட்டா இருந்துச்சு. எப்படா இது ஆச்சரியமா இருக்கு, ஒருவேளை நம்மளோட மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்டுருச்சோன்னு நினைச்சவங்க வேகமா ஓடி வந்து தன்னோட கணவர்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரும் வழக்கம் போல எதுவும் பேசாம சிரிக்க மட்டும் செஞ்சிருக்காரு. உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏங்க இந்த விஷயத்த பத்தி நான் பேசினாலே சிரிக்கிறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கோவமா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு, இங்க பாருமா, அந்த அம்மா ஒன்றும் அழுக்கு துணியை காய போடல. நம்ம வீட்டு ஜன்னல்ல நிறைய தூசியும் ஒட்டடையும் இருந்ததுனால தான் அந்த அம்மா காய போடுறப்போ சுத்தமான வெள்ளை துணிகள் கூட உனக்கு அழுக்கா தெரிஞ்சிருக்கு. சொல்ல போனா நம்ம ஜன்னலை சுத்தமா வைக்காம இருந்தது நம்ம தப்பு தான். நானும் இதை நீயாவே புரிஞ்சுப்பேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசியில இன்னைக்கு காலையில நானே சீக்கிரம் எந்திரிச்சு ஜன்னலை தொடச்சு விட்டுட்டேன். அதனாலதான் அவங்க காய போடுற துணியெல்லாம் அழுக்கு இல்லைங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் உண்மையை உணர்ந்த அந்த அம்மா அதுக்கப்புறம் இன்னும் கூடுதல் கவனத்தோட தன்னோட வீட்டை சுத்தமா பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவா நம்ம கண்ணுல சின்ன தூசி விழுந்தா கூட நம்மனால தெளிவா பார்க்க முடியாது, பார்க்கிற காட்சி கூட ஒழுங்கா தெரியாது. அதுக்காக நம்ம கண் முன்னாடி இருக்கிற காட்சிகள் தப்புன்னு குறை சொல்றது மூடத்தனம். முதல்ல நம்ம கண்ணில் இருக்கிற தூசியை எடுத்து சரி பண்ணிட்டு தான் காட்சி சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு யோசிக்கவே ஆரம்பிக்கணும். அது போலதான் நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மேல ஏதாவது குறை இருக்காங்கிறத பார்த்து உடனே அதை சரி பண்ணிடணும். அதுவே புத்திசாலிகளுக்கு அழகு. உன் வாழ்க்கை உன் கையில்.